விஜய் பத்தியும் ஜனநாயகன் பத்தியும் ஃபிலிம் ரிலேட்டடாகவும் சரி, பொலிட்டிஷியன்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, ரொம்ப ஹை ஆஃப் த டாக்கா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஜனநாயகன் பத்தி டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு அப்டேட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் 2 பேருமே ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு மூலியமா ஒரு சில படத்தோட சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, அந்த சீன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு விஜய் ஒரு இல்ல முடியாது, அந்த படத்துல இருக்க முக்கியமான காட்சிகள்லாம் இதுதான், இந்த காட்சிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தோட மைய பகுதி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே எது ரிலேட்டட் பத்தி பாத்தீங்கன்னா முக்காவாசி பாலிடிக்ஸ் ரிலேட்டட் பத்தி. அவர் இப்போ விஜய் பாலிடிக்ஸ்குள்ள போறாரு அப்படின்ற ஒரு முன்னிட்டு இந்த படத்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, இந்த சீன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் விஜய் ஃபிலிமோட்டோகிராஃபிக்குள்ள வரும்போது அவர் ஒரு ஆக்டரா பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் அவ்வளவுதான். அந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன். அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோனா பார்க்கும்போது அந்த படம் நல்லா இருக்கா, அந்த படத்துல இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஓகேயா இருக்கா, காமெடி சென்ஸ் நல்லா இருக்கா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கா, எடிட்டிங் நல்லா இருக்கா, இதெல்லாம் மெயினான ஒரு விஷயமா பார்க்கலாம். பட் அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்ற அவர் ரொம்ப மையப்படுத்தி பேசுறாரு. எதுக்கு அவ்வளவு மையப்படுத்தி பேசணும்? அவர் பாலிடிக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது அவரோட எலெக்ஷன் மீட்டா இருக்கட்டும், இல்ல பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அந்த இடத்துல அவரோட கட்சியை பத்தி ஒரு தீர்வா பேசலாம். பட் ஒரு படத்துல எதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப மெயினான ரோலா கொடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க பட்சத்துல இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு முக்கியமா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பராசக்தி படத்துலயுமே ஒரு சில விஷயங்கள்லாம் எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில விஷயத்துல எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் போர்டு சென்ட்ரல் அதை முன்னிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு சார்பா எதெல்லாம் இருக்கோ அலோவ் பண்றாங்க, அவங்களுக்கு சார்பா இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. பட் இப்போ விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படம் தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது. அதாவது நான் பாலிடிக்ஸ்குள்ள போறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். இந்த படத்தை ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த டிஎம்கேயும் பிஜேபியும் தாக்கி பேசியிருக்க மாதிரியோ அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி பார்க்கும்போது விஜய் இப்பதான் இந்த ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஒரு சில மூவிஸ்லாம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்ல. அவரு ஆரம்ப காலத்திலேயே நிறைய விஷயங்கள்லாம் பாலிடிக்ஸ் ரிலேட்டடா பண்ணியிருக்காரு. பாலிடிக்ஸ் ரிலேட்டட் தாண்டி ஒரு ஹெல்பிங் ஜோனர்ல பண்ணிருக்காரு. அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப அதுல முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா தலைவா படம், இந்த படத்துலயும் ஏடிஎம்கே இந்த கட்சியை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி பேசுற மாதிரியோ அவங்கள தாக்கி இது பண்ற மாதிரியோ ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப இழுப்பாட்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு சென்சேஷனல் நியூஸா போயிட்டு இருந்தது. ஜெயலலிதா இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்லயே ஒரு அப்போசிஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கார் படம், எலெக்ஷன் ஃப்ராட்ஸ், அந்த டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி பொய்யான ஓட்டுகள்லாம் போடுறாங்க, எதுக்கு இந்த பொய்யான ஓட்டுகள்லாம் போடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பொய்யான ஓட்டுகள் எதுக்கு போடுவாங்க, அதிகமா வாக்களிப்பை காமிக்கிறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெர்சல் படத்துல ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஹெல்த் கேர் சிஸ்டம் எந்த விஷயத்துல எப்படி போயிட்டு இருக்கு, அந்த விஷயம் உண்மையானே ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பாக்குறாங்களா, அதை சார்ந்து நிறைய விஷயங்களும் பண்றாங்களா அப்படின்றத இந்த மெர்சல் படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கத்தி படம், இந்த படங்கள் எல்லாமே அப்ப இருந்து ஒரு டீமை அப்போஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்பெல்லாம் இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பின் பாயிண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்காது. இது ஒரு 2 விதமான டிபேட்டா பார்க்கலாம். படத்தை படமா பார்க்கணும், அவ்வளவுதான். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனா பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல இருந்து என்ன இம்பாக்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். சோ அந்த இம்பாக்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேரை தாழ்த்தப்பட்டு பேசுற மாதிரியோ ஒரு சில பேரை உயர்த்தி பேசுற மாதிரியோ அதை நான் இம்பாக்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற போது அது எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. லீடிங்கான ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஒரு டைம்ல, அந்த காலத்துல இருந்த டைம்ல இருந்தே
டக்குன்னு வந்து ஒரு நல்ல ரீச் கொடுக்கும்போது பாலிடிக்ஸ்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எம்ஜிஆர், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஆக்டரா இருந்த ஒருத்தர், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து 1987 வரைக்குமே வந்து அவரோட அரசியல் வந்து ஒரு கரெக்டா போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்த பிறகு பெருசா சினிமா துறைக்குள்ள போல. அவருக்கு அடுத்து ஜெயலலிதாமே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல லீடான ரோல் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க 2 பேர் பேர்லாம் வந்து பக்காவா இருக்கும். சோ அந்த டைம்ல இருந்த ஒரு 2 முக்கிய புள்ளிகள் வந்து அப்படியே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது வேற யாரெல்லாம், சிவாஜி கணேசன், இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து அந்த டைம்ல ஒரு நல்ல இம்பாக்டான ரோல் கொடுத்திருந்தாரு. பட் அவரும் கட்சிக்கு வந்தாரு. பட் அந்த அளவுக்கு ரீச் ஆகல, அந்த அளவுக்கு ஒரு டெபாசிட் வரல அப்படின்ற போது அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் டி ராஜேந்திரனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், சீமானும் வந்து ஒரு டைரக்டரா இருந்தாரு, ஆக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் குஷ்புவா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், விஜயகாந்த்லாம் வந்து கேப்டன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சினித்துறையில. அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு ஆக்ஷன் சினிமாலாம் வந்து இறங்கி பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. அவர் வந்து அரசியல் துறைக்கு வந்த பிறகும் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அவரோட டெத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவருக்கு அரசியலையும் சரி, சினித்துறையிலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு இருந்துச்சு அவருக்கு. கமல்ஹாசனுமே வந்து பிலிமோட்டோகிராஃபி அப்படின்னுக்குள்ள வரும்போது he is the பக்கா பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா he plays all the leading roles. எல்லாமே வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அவருக்கு அரசியலுக்கு வந்த பிறகு அவர் வந்து ஒரு ஹைபிரிட் ரோலா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் வந்து சினிமா துறையிலயும் வந்து ஒரு நல்ல லீட் கொடுத்துட்டு இருக்காரு. ரஜினிகாந்துமே வந்து இந்த மாதிரி இல்ல, நான் வந்து அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இல்ல, நான் அரசியலுக்குலாம் இனிமேட்டு வரதா ஐடியா இல்லை, நான் வந்து எனக்கு ஒரு பெஸ்டா வரக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சினிமா துறை, அந்த விஷயத்துல வந்து நான் கண்டிப்பா என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ள, அரசியலுக்குள்ள வராங்க. பட் ஒரு நல்ல லீட் கொடுக்குறாங்களான்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஸோ விஜயும் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பிலிமோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் த பெஸ்ட் பர்சன். அவர் ஒரு நல்ல ஒரு பிலிமோட்டோகிராஃபி, ஒரு நல்ல ஆக்டர். பட் அரசியலுக்குள்ள வரும்போது எந்த அளவுக்குன்னு தெரியல. அவர் வந்த பிறகுதான் தெரியும் அவர் என்னென்ன டிஃபரன்சியேஷன்ஸ்லாம் கொண்டு வராரு. நம்ம அதை பத்தி எதுவுமே பேச முடியாது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹி இஸ் த பெஸ்ட் ஆக்டர். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஜனநாயகன் படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதோட ஹியரிங் வந்து ஜனவரி 27 வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட் அப்போ ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். ஸோ டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து ஒத்துக்கிட்ட விஷயம் விஜய் சாரும் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா மேபி இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பார்ப்போம். பட் அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்ற வந்து அவர் ரொம்ப மையப்படுத்தி பேசுறாரு. எதுக்கு வந்து அவ்வளோ மையப்படுத்தி பேசணும்? அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது அவரோட எலெக்ஷன் மீட்டா இருக்கட்டும், இல்ல பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து அவரோட கட்சியை பத்தி ஒரு தீர்வா பேசலாம். பட் ஒரு படத்துல வந்து எதுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெயினான ரோலா கொடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க பட்சத்துல இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு வந்து முக்கியமா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம்.